ஆதர்ஷ் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி பருவம் 2 இயல் 3 செயல் பகுதி. தலைப்பு ஒரு வேண்டுகோள். யாரிடம் வேண்டுகோளை வைக்கிறார்கள் என்பது பற்றித்தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓவிய கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள், இப்படிப்பட்ட கலைஞர்கள் வடிக்கக்கூடிய வடிவங்களில் ஒரு உயிர்ப்பு தன்மையோடு அந்த உருவங்களை பார்க்க முடியும் இல்லையா? சாதாரணமாக வரையக்கூடிய ஓவியங்கள் கூட சில நம்மிடம் பேசுவது போல இருக்கும், ஏதோ சொல்வது போல இருக்கும். அந்த ஓவியங்களுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா ஏதோ கேட்பது போல இருக்கும். அப்படி உயிர்த்தன்மையோடு சிற்பங்களையும் ஓவியங்களையும் உருவாக்கக்கூடிய கலைஞர்களிடம் ஒரு கவிஞர் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அது என்னவென்றால், நீங்கள் அழகிய தன்மையோடு படைக்கின்ற படைப்புகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அது அழகை மட்டும் வெளிப்படுத்தினா போதாது, அது மனிதனுடைய உணர்வையும் பேசக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் சோகத்தை வெளிப்படுத்துகின்ற சிலைகளை வடிக்கிறீர்கள் என்றால் அதை பார்க்கும்போது சோகத்தை வெளிப்படுத்துகின்ற மாதிரி இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி வடித்தால் அதன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிய வேண்டும். அதாவது நீங்கள் வடிக்கின்ற சிலைகளாகட்டும் ஓவியங்களாகட்டும் மானுடத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்க வேணும் என்று இப்பாடலின் ஆசிரியர் கலைஞர்களுக்கு ஒரு சமூக வேண்டுகோள் வைக்கிறார். அது என்னன்னு இப்போது பாடல் மூலம் பார்க்கலாம். கலை உலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். பிரம்மாக்கள் என்றால் படைப்பாளர்கள், அதாவது சிலையையோ ஓவியத்தையோ உருவாக்குவர்கள். வனப்பு என்றால் அழகு, மண்ணின் அழகுக்கு. இங்கே மண் என்பது மண்ணை மட்டும் குறிக்கவில்லை, உலகில் உள்ள இறைவனின் படைப்புகள் அனைத்தையும் குறிக்கின்றது. மண்ணின் அழகுக்கு தங்கள் ஓவியம் மூலமாகவும் சிற்பம் மூலமாகவும் மேலும் அழகு சேர்க்கும் கலைஞர்களே, ஒரு மனிதன்னா மானுடம்னா மனிதன், ஒரு மனிதனின் வேண்டுகோள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். பாறையை உடைப்பவனின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். அது எப்படி சிலையில் வியர்வை நெடி வீசும் இல்லையா? அது எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, கடினத்தன்மை உள்ள பாறையை உடைக்கும் போது அவன் முகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? பாறையை உடைப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்குமா? இல்லை. பாறை உடைப்பது ரொம்ப கடினமான வேலை இல்லையா? கடினமான தன்மையை முகத்தில் காட்ட வேண்டும். உடல் பலம் எவ்வளவு தேவைப்படுகிறது, அந்த பாறையை உடைப்பதற்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உடல் பலம் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை சிற்பம் மூலமாகவே காட்டுங்கள். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பினில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில். நீங்கள் உழவனை உருவகமாக வடிக்க வேண்டும் போது ஈரமண்ணின் வாசம் வீச வேண்டும். எப்படி ஈரமண்ணின் வாசம் வீசும் அந்த சிலையில்? அப்படி எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, வயலில் வேலை செய்யும் உழவனின் உருவம் எப்படி இருக்கும்? உடலெல்லாம் வியர்வை வழிந்து, வெயிலில் முகம் சுருங்கி கருத்து சேறு ஒட்டி அப்படி இருக்கும் இல்லையா? இது மாதிரி இருக்கிற மாதிரி, இது மாதிரி உழவனின் உருவம் அப்படியே தன் கண் முன்னாடி அந்த சிலையை பார்க்கும்போது உழவனின் உருவம் கண்ணு முன்னாடி வருவது போல நீங்கள் என்ன செய்யணும்? சிலையை வடிக்க வேண்டும். ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு அம்மாவின் மகிழ்ச்சியை நீங்கள் சிலையாக வடிக்கிறீர்கள் என்றால் அவள் முகப்பொழிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு அம்மானு சொல்லும்போது அவள் முகத்தில் பரிவு, பாசம், கருணை, தாய்மை எல்லாமே தோன்றும். அம்மாவுக்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அம்மான்னு நினைக்கும் போது அவளுடைய நம்ம கண்ணு முன்னாடி என்ன வரும்? அவளுடைய பாசம்தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும். அப்போ அம்மாவின் சிலையை வடிக்கும்போது அந்த சிலையின் முகத்தில் அன்பு, பாசம் போன்ற உணர்வுகள் வெளிப்படும்படியாக வடியுங்கள் என்று கவிஞர் கூறுகிறார். ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். இப்போ அதாவது சிறு குழந்தைகளின் சித்திரத்தை நீ வரைந்தால் அதன் உடலில் பால் மனம் கமழ வேண்டும். அதாவது ஓவியமாக தீட்டும் போதோ சிலையாக வடிக்கும் போது குழந்தையின் முகத்தில் சிரிப்பும் குழந்தையும் தன்மையும்
இருக்குமாறு சிலையை வடிங்க. குழந்தைத்தன்மைனா என்ன? இப்போ நம்ம யாராவது வர்றாங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன செய்வோம்? முழுங்கிட்டு பதில் சொல்லுவோம். ஆனால் குழந்தை பால் குடிச்சிட்டே இருக்கும்போது யாராவது வர்றாங்க, இல்லை அம்மா ஏதாவது சொல்கிறான்னு வச்சுக்கோ, உடனே சிரிக்கும். வாயில் உள்ள பாலும் என்ன செய்யும்? சேர்ந்து வலியும். அது முழுங்கிட்டு சிரிக்கணும்னு கூட தெரியாது, அதுக்கு சிரிப்பு தான் ஒன்று. அதுதான் என்னது? குழந்தை தன்மை. அதுக்கு கோபம், வெறுப்பு, சோகம் என்ன பண்ணுறதுனே தெரியாது, யாரை பார்த்தாலும் சிரிக்கும். அது மாதிரி அமைதியும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகிற மாதிரி குழந்தையின் உருவத்தை வடியுங்கள் என்று கவிஞர் சிற்பிகளிடம் கேட்கிறார். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்பட பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவம் கொள்ளலாம். அதாவது ஆல்ப்ஸ் மலை சிகரங்களை சிலையா வடிக்கிறீர்களா, அல்லது அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகளை ஓவியமாக தீட்டுகிறீர்களா, அமேசான் காடுகளை வரைகிறீர்களா, பனிப்பட பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் முதலியவற்றை தீட்டுகிறீர்களா? இயற்கையாய் இருக்கும் விந்தையான தோற்றங்கள் எவற்றை வேண்டுமானால் நீங்கள் ஓவியமாகவோ சிற்பமாகவோ உருவாக்கலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பல்ல, அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. அதாவது அப்படி உங்களால் இவையெல்லாம் கலை வடிவம் பெறும்போது, எதெல்லாம்? ஆல்ப்ஸ் மலை, அட்லாண்டிக் சமுத்திரம், அமேசான் காடுகள், இதெல்லாம் உங்களால் கலை வடிவம் பெறும்போது அவை அழகுத்தன்மையோடு சேர்ந்து மனித உணர்வுகளும் வெளிப்படுமாறு வடியுங்கள். வெறும் அழகுத்தன்மை மட்டும் வெளிப்படுமாறு வடிக்காதுக. அப்படி இருந்தால் மட்டும்தான் சிற்பங்களும் ஓவியங்களும் உயிர்ப்புடன் இருக்கும். இல்லை என்றால் உயிருள்ளாத சிற்பமாகவே இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி வராது, ஒரு இயல்புத்தன்மை வராது அப்படின்னு சொல்றாரு. அதனால கலைஞர்களே, உங்களின் படைப்புக்கேற்ற உணர்வுகள் வெளிப்படுமாறு ஓவியங்களையோ சிற்பங்களையோ உருவாக்குங்கள் என்று ஆசிரியர் தேனரசன் கூறுகிறார். பாடலின் ஆசிரியர் தேனரசனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். சமுதாய சிக்கல்னா சமுதாயத்தில் உள்ள முரண்பாடுகள், அதாவது எல்லோரும் கவனிக்கும் வண்ணம் சுவையோடு, இயற்கை, அதாவது எள்ளல் சுவையோடு வெளிப்படும். மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். நம்ம பாடப்பகுதியில் உள்ள பாடல் பெய்து பழகிய மேகம் என்ற நூலிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பாடலில் உள்ள நயங்களை அறிவோம். எதுகை தொடை நயம், மோனை தொடை நயம், ஏய்பு தொடை நயம், இந்த 3 நயங்களையும் ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ அந்த பாடலின் அடிகளில் அமைந்துள்ள இந்த நயங்களை பற்றியெல்லாம் அறியலாம். மோனைத்தொடை என்றால் முதலடியின் முதல் சொல்லின் முதலெழுத்தும் அடுத்த அடியின் முதல் சொல்லின் முதலெழுத்தும் ஒன்றி வருவது தான் மோனைத்தொடை. இப்பாடலில் மோனைத்தொடை எங்கு இடம்பெற்றுள்ளதுன்னு பார்ப்போம். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா? இந்த 3 அடிகளையும் பாருங்க. முதல் எழுத்துல முதல் சொல் என்ன வந்திருக்குது? ஆ ஆ வருதா? இதுதான் என்னது? மோனைத்தொடை எனப்படும். எதுகைத்தொடை முதல் அடியின் முதல் சொல்லின் 2வது எழுத்தும் அடுத்த அடியின் முதல் சொல்லின் 2வது எழுத்தும் ஒன்றி வருவது தான் எதுகைத்தொடை எனப்படும். இப்போ நம்ம பாடலில் எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். கலை உலக பிரம்மாக்களே சிலை வடித்தால், 2வது எழுத்து என்னது? கலை உலக, லை, சிலை, லை, இதுதான் என்னது? மோனைத்தொடை எனப்படும். அடுத்து ஏபி தொடை பார்க்கலாம். ஒரு அடியின் இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ ஒன்றி வருவது தான் என்னது? ஈபு தொடை எனப்படும். அதாவது முதலடியின் இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ அடுத்த அடியின் இறுதி எழுத்தோ அல்லது இறுதி சொல்லோ ஒன்றி வருவது தான் என்னது? ஏபு தொடை. எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. இந்த 2 அடிகளையும் பாருங்க. கடைசி எழுத்து என்னது? வனப்பில்லை, உயிர்ப்பில்லை அப்படின்னு முடியுதே. இதைத்தான் என்ன சொல்லுவோம்? நம்ம ஏய்பு தொடை என்று சொல்லுவோம். இத்துடன் இந்த பாடப்பகுதி முடிவடைகிறது. இது மனப்பாட பாடல் அல்ல. அதனால இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளையும் நல்லா படித்து எழுதி பாருங்க. நன்றி, வணக்கம்.